கனவு நிலை உரைத்தல் என்னும் தலைப்பின் கீழ் 10 குறளை பார்ப்போம். காதலர் தூதொடு வந்த கனவினுக்கியாது செய் வேன்கொள் விருந்து. வந்த கனவு காதலர் அனுப்பிய தூதுடன் வந்ததே. அந்த கனவுக்கு கைமாறாக என்ன விருந்து படைத்து பாராட்டுவது? கயலுண்கண் யானிரைப்ப துஞ்சின் கலர்ந்தார் குயலுண்மை சாற்றுவேன் மன். நான் வேண்டுவதற்கு இணங்கி என் மையெழுதிய கயல் விழிகள் உறங்கிடுமானால் அப்போது கனவில் வரும் காதலர்க்கு நான் இன்னமும் உயிரோடு இருப்பதை சொல்லுவேன். நனவினான் நல்கா தவரை கனவினால் கண்டலின் உண்டென் உயிர். நனவில் வந்து அன்பு காட்டாதவரை கனவிலாவது காண்பதால்தான் நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன். கனவிலான் உண்டாகும் காமன் நனவிலான் நல்காரை நாடித் தரக்கு. நேரில் என்னிடம் வந்து அன்பு காட்டாத காதலரை தேடிக்கொண்டு வந்து காட்டுகிற கனவால் எனக்கு காதல் இன்பம் கிடைக்கிறது. நனவினார் கண்டதூவும் ஆங்கே கனவுந்தான் கண்ட பொழுதே இனிது. காதலரை நேரில் கண்ட இன்பம் அப்போது இனிமை வழங்கியது. அதுபோலவே இப்போது அவரை கனவில் காணும் இன்பமும் இனிமை வழங்குகிறது. நனவென ஒன்றில்லை ஆயின் கனவினார் காதலர் நீங்கலர் மன். நனவு மட்டும் திடீரென வந்து கெடுக்காமல் இருந்தால் கனவில் சந்தித்த காதலர் பிரியாமலே இருக்க முடியுமே. நனவினான் நல்கா கொடியார் கனவினான் என்னெம்மை பீழிப்பது. நேரில் வந்து அன்பு காட்டாத கொடிய நெஞ்சமுடையவர் கனவில் வந்து பிரிவுத் துயரை பெரிதாக்குவது என்ன காரணத்தால்? துஞ்சுங்கால் தோள்மேலர் ஆகி விழிக்குங்கால் நெஞ்சத்தார் ஆவர் விரைந்து. தூக்கத்தில் கனவில் வந்து என் தோள் மீது சாய்ந்து இன்பம் தந்தவர் விழித்தபோது எங்கும் போய் விடவில்லை, என் நெஞ்சில் தாவி அமர்ந்து கொண்டார். நனவினான் நல்காரை நோவர் கனவினான் காதலர் காணாதவர். கனவில் காதலரை காணாதவர்கள்தான் அவர் நேரில் வந்து காணவில்லையே என்று நொந்து கொள்வார்கள். நனவினான் நம் நீத்தார் என்பர் கனவினான் காணார்கொல் இவ்வூரவர். என் காதலர் என்னை பிரிந்திருப்பதாக அவரை குற்றம் சாட்டுகிறார்களே இந்த ஊரார். பிரிந்து சென்ற தமது காதலனை கனவில் காண்பது கிடையாதோ?